ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு 3 பூண்டு பல், வரமிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 4 உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உங்கள் ஆப்ஷன் தான். உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச சட்னியோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மெயின் நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வேக விட்டுக்கணும். பச்சை வாடை போனால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஒரு மூடியை குப்பரைக்காய் கவுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னி கொதிக்கும் போது தெரிக்கும். இப்படி போட்டிங்கன்னா தட்டு கீழே விழுந்துடும். அதனால் குப்பரை கவுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ இந்த சட்னி இப்படி இருக்குன்னு நல்லா அது நல்லா அந்த சட்னி சுண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.